வெல்கம் டு ஸ்டோரிஸ் தமிழ். ஹாய் செல்ல குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம் ஒரு ஏழை விவசாயியின் அதிர்ஷ்ட மாடை பற்றின கதையை தான் பார்க்க போகிறோம். அது ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் நிறைய மக்கள் விவசாயம் செஞ்சு வாழ்ந்து வந்தாங்க. அதில் பழனின்ற ஒரு விவசாயி மட்டும் அதிக வசதி உடையவனாகவும் பேராசை மிக்கவனாகவும் இருந்தான். அதே கிராமத்தில் ராமுன்ற மற்றொரு விவசாயி வசதியில் மிகவும் பின்தங்கி இருந்தாலும் நேர்மை உடையவனாகவும் தனக்கு கடவுள் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு திருப்தியாக வாழ்ந்து வந்தான். பழனி நிறைய மாடுகளை வச்சு நல்ல வசதியாக வாழ்ந்து வந்தான். ஆனால் ராமுக்கிட்ட ஒரே ஒரு மாடு தான் இருந்துச்சு. ஆனால் பேராசை பிடித்த அந்த பழனி அந்த ஒரு மாடையும் ராமுக்கிட்டேருந்து அபகரிக்கணும்னு ஆசைப்பட்டு ராமுக்கிட்ட போய், எனக்கு இந்த மாடு கொடுத்துடு, நான் உனக்கு அதுக்கு பதில் வெள்ளி நாணயங்களை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னான். ஆனால் ராமுக்கு அதில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. இல்லை பழனி, எனக்கு மாடு ரொம்ப முக்கியம், நான் மாடு விற்கிறதா இல்லை, நீ போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டான். இதை கேட்ட பழனி மிகவும் கோபம் அடைஞ்சு ராமுவுடைய ஒரே ஒரு நிலத்தையும் அழிக்க வேணும்னு திட்டம் தீட்டி இரவோடு இரவாக தீயிட்டு அந்த நிலம் முழுவதையும் கொளுத்தி விட்டான். இருந்த அந்த ஒரு நிலமும் அழிஞ்சு போகவே ராமு மிகவும் ஏழ்மையில் வாடினான். அவனுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அந்த மாடுக்கும் அவனால் தீனி போட முடியல. அப்போ தான் ராமு ஒரு முடிவுக்கு வந்தான். இதுக்கு மேலே இப்படியே போனால் மாடும் செத்துடும், அதனால் நம்ம இந்த மாடை சந்தையில் விற்றுடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரான். சந்தைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவன் சிறுக சேர்த்து வைத்திருந்த அந்த வெள்ளி நாணயங்களை ஒரு துணியில் கட்டி அதை நம்ம கையில் எடுத்துகிட்டு போனால் பாதுகாப்பு இல்லை, அதனால் மாடுடைய கழுத்தில் அதை கட்டி விட்டுடலாம், சந்தைக்கு போன பின்னால் நம்ம அதை எடுத்துக்கலான்னு அவன் ஒரு திட்டம் தீட்டி அந்த நாணயங்களை அந்த துணியால் கட்டி அதனுடைய கழுத்தில் கட்டிட்டு மாடை கூட்டிகிட்டு போகிறான். இப்படியே போயின்னு இருக்கும்போது அவனுக்கு மிகவும் களைப்பானதுனால அங்கே ஒரு விடுதியை பார்க்குறான். அந்த விடுதியின் அருகே அந்த மாடை கட்டி போட்டுட்டு அந்த விடுதியில் இருக்கிற ஒரு நபரிடம், நான் கொஞ்ச நேரம் இலைப்பாடுறேன், இந்த மாடை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவன் இலைப்பாற போயிடுறான். அந்த நேரம் பார்த்து அந்த மாடு தலையசைக்க அது கழுத்தில் கட்டியிருக்க அந்த பையிலிருந்து ஒரு வெள்ளி நாணயம் கீழே விழுது. இதை கண்ட உரிமையாளர், அடடா, இந்த மாடு ஒரு மந்திர மாடாக இருக்கும் போல இருக்கு, வெள்ளி நாணயம் இதன் அருகே இருக்கே அப்படின்னு பார்க்குறான். அப்படியே தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கும்போது இந்த மாடு தலை அசைக்க அசைக்க ஒவ்வொரு நாணயமாக கீழே விழுது. ஆனால் அது கழுத்தில் கட்டியிருக்க துணியிலிருந்து தான் விழுதுன்னு தெரியாத இந்த முட்டாள் உரிமையாளர், இதுக்கிட்ட ஏதோ மந்திரம் இருக்குது, இந்த மாடு ரொம்ப அதிர்ஷ்டமான மாடு, நம்ம இதை வாங்கிட்டால் நம்ம இன்னும் பணக்காரர் ஆகலான்னு பேராசை கொண்டு அந்த விவசாயிக்கிட்ட, நானே இந்த மாடை வாங்கிக்கிறேன், நீங்கள் ஏன் சந்தைக்கு அவ்வளோ தொலைவு போகணும், உங்களுக்கு நான் நிறைய வெள்ளி நாணயம் கொடுக்குறேன், உங்களுக்கு திருப்தியாக நீங்கள் இன்னும் வசதியாக வாழலான்னு சொல்லி அவன் அந்த மாடை வாங்கிக்கிறான். இந்த ஏழை விவசாயி ராமுவும் கடவுளே நம்மளுக்கு பார்த்து உதவி செஞ்சுருக்காருன்னு நினச்சி அந்த மாடை அங்கே விற்றுட்டு ஒரு பை நிறைய வெள்ளி நாணயங்களை அந்த விடுதி உரிமையாளர்கிட்டேருந்து வாங்கிட்டு மிகவும் சந்தோஷமாக ஊருக்கு திரும்பிட்டான். ஒரு சில நாட்களுக்கு பிறகு வெள்ளி நாணயத்தோடு இருக்கிற ராமுவை பார்த்த பழனி, ஒய்யையோ, இவ்வளோ வெள்ளி நாணயம் எப்படி இவனுக்கு வந்தது அப்படின்னு அதிர்ச்சியுற்று, ராமு, நீ ரொம்ப வசதி இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் தானே இருந்த, எப்படி திடீர்னு உன்கிட்ட இவ்வளோ வெள்ளி நாணயங்கள் இருக்குன்னு கேட்க, அதுக்கு ராமு, நான் என் நிலம்லாம் அழிஞ்சு போய் ரொம்ப வறுமையில் வாடி இருக்கும்போது தான் மாடை விற்கணும்னு நினச்சேன். அந்த நேரத்தில் தான் ஒரு விடுதி உரிமையாளர் என்கிட்ட இவ்வளோ நாணயங்களை கொடுத்து என் மாடை வாங்கிக்கிட்டாரு, அதனால் நான் மிகுந்த வசதிக்கு வந்துட்டேன், இன்றைக்கி நான் ரொம்ப வசதியாக வாழறேன், இதெல்லாம் கடவுளுடைய செயல்தான்னு சொல்கிறான். இதை கேட்ட பழனி மிகவும் அதிர்ச்சி அடைந்து, நம்ம ராமு எப்படியாவது பழி வாங்கணும், அவனை அழிச்சிடணும்னு நம்ம நினச்சோமே, ஆனால் இன்றைக்கி அவன் நம்மளை விட ரொம்ப வசதியாக ஆயிட்டானே அப்படின்னு மிகுந்த மன வருத்தத்தோட வீடு திரும்பினான். இந்த கதை மூலயமா நம்ம ஒருத்தர் மீது பொறாமை கொண்டு அவங்கள அழிக்கணும்னு நினச்சி எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அது அவங்களுக்கு நல்லதாகவே முடியுமே தவிர அதனால் நம்மளுக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்காதுன்னு புரிஞ்சுக்கலாம்.